ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஒரு நார்த் இந்தியன் குசின் கறி தான் பார்க்க போகிறோம். இது சைட் டிஷ் ரெசிபி ஃபார் சப்பாத்தி, நான், ரைஸ் கூட அருமையான ரெசிபி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக இருந்தால் ஆலு வச்சு பண்ணாமல் இது ஒரு வேறு வெஜிடபிள் வச்சு பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக குஃப்தா கறி. அந்த வெஜிடபிளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தா விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹார்ட் ஹெல்த்து, குட் ஃபார் டைஜஷன், வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, ஐ ஹெல்த்து, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ ஒரு அருமையான வெஜிடபிள், ஒரு வித்தியாசமான ரெசிபி. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் கிளாஸ் பவுலில் நல்லா மசித்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உப்பு, கட் பண்ண பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பன்னீர், ஒரு கப் பன்னீர் சேர்த்துட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம கோஃப்தாஸ் ரெடி. இப்போ நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்சு இந்த கோஃப்தாஸை மிதமான தீயில் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்னஸ் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்கறதுனால. நம்ம எல்லா கோஃப்தாஸையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு தக்காளி பெருசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். இது நம்ம அரைச்சின்னு வர போகிறோம் பேஸ்ட்டாக. நல்லா வதங்கியிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நான் வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய். பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை. இப்போ நல்லா இந்த வெண்ணெயிலே நல்லா வறுத்தரலாம்.
வாசனை பொருட்கள்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த பியூரி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி பியூரி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த மசாலா, இந்த மிளகா பொடி எல்லாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கிரேவி ரெடி. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, கசூரி மெத்தி. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கசூரி மெத்தி இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கட்டும் இந்த கிரேவியோட. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச கோஃப்தாஸை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அருமையான சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்த கோஃப்தா கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். நம்ம போட்டிருக்கிற ரிச்சு க்ரீமி டேஸ்ட்டு. ஃபைனலாக கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.